ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் புஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வைராகிய சதகம் மூணாவது பாடல். உத்காதம் நிதிசங்கயா க்ஷிதிதலம் த்மாதாகிரேர்தாத்தவஹ நிஸ்தீர்ணः சரிதாம் பதிः நிருபதயோ யத்னேன சந்தோஷிதாः மந்த்ராராதன தத்பரேண மனசா நீதா ஸ்மசானே நிஷாக பிராப்த காணவராட்டகோபி நமயா திருஷ்ணே சகாமா பவ. அதாவது புதையல் இருக்கும் என்று பல இடங்களை தோண்டி பார்த்தாச்சு. முயற்சி, சம்சாரத்தில் ஒரு மனிதன் படுகிற கஷ்டம். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் அந்த மனதில் திருப்தியை பெற முடியவில்லை. ஸோ அதிருப்தியை பற்றிய விளக்கங்கள் நம்ம ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதிருப்திங்கிற எவ்வளவு முயற்சி செய்தும் ஒரு மனிதன் சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும், அந்த அஞ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும், எந்த விஷயத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடைசியில மிஞ்சி இருக்கிறது என்னது? அதிருப்தி, திருப்தியற்ற மனநிலை. அதுலதான் அவன் இருப்பான். அதுக்கு தான் என்னென்ன சம்சாரத்துல என்னென்ன கஷ்டப்படுறாங்க. பூமியை தோண்டி பார்த்தாச்சு, மலையில் இருக்கிற மண்ணெல்லாம் வெட்டி தங்கம் இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கான முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, தங்கத்தையும் பார்த்தாச்சுன்னு எடுத்துக்கலாம். சமுத்திரத்தையும் தோண்டி பார்த்தாச்சு, பணமுள்ள அரசர்களுக்கும் ஜால்ரா போட்டு டைம் எனர்ஜியை கொடுத்து அவங்க முன்னாலையும் போய் பார்த்தாச்சு, பணமும் சம்பாரிச்சாச்சு. எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சாச்சு. ஆனா மனசுல என்ன இல்ல, பணம் வந்தாச்சு, நான் எதை தேடணும் அது கிடைச்சிருச்சு. பூமியை தோண்டி புதையலை எடுத்துட்டேன், அரசர்களுக்கு ஜால்ரா போட்டு பணம் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கு ஜால்ரா போட்டு காரியமும் ஜாச்சுக்கிட்டேன், பணத்தையும் சம்பாரிச்சுட்டேன். ஆனா மனம் எப்படி இருக்கு? அதிருப்தி. அதான் இங்க சொல்றாரு. அடுத்தது கடைசியா நம்ம பார்த்துட்டு இருந்தது போன கிளாஸ்ல, மந்திர ஆராதன தத்பரேன. அஸ்ட்ராலஜர் ஜோசிகாரங்கள் சொல்றாங்கன்னு என்னென்ன வழிபாடுகள் என்ன, மனசா நீத்தா கழிக்கப்பட வேண்டிய இதெல்லாம் நீ தோஷம் கழிக்கணும்னா நீ சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து நீ பூஜை பண்ணணும் அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டான்னு வச்சுக்கல. அதையும் நான் செஞ்சுட்டேன். ஸ்மசானே, சுடுகாட்டில், நிஷாக, அநேக இரவுகள். எங்க நான் பல நைட் எங்கதான் இருந்தேன்? சுடுகாட்டில். ஏன்னா அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாரு, இந்த தோஷத்தை நீ கழிச்சினா மனசுக்கு திருப்தி வரும், நீ சந்தோஷமா வாழலான்னு சொன்னாருன்னு சொல்லி மந்திர ஆராதன தத்பரேன, மந்திர தேவ பூஜைகள் அதுவும் பண்ணி, தேவ பூஜைகள் நார்மலா பண்ணக்கூடிய மந்திரங்களை ஓதி அபிஷேகம் அதுவும் பண்ணியாச்சு. சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து அந்த பூஜையும் பண்ணியாச்சு. ஆனா என்ன இல்ல, கடைசியில எனக்கு அநேக இரவுகள் பிராப்தக. இதெல்லாம் பண்ணினாலும் என்னத்தை நான் அடைஞ்சேன்? பிராப்தகனா அடைந்தது. என்னது? காண வராட்டக்க அபி, ஒரு ஓட்டையுள்ள, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சோழிம்பாங்க, காசுக்கு நடுவில் பெருசா ஒரு ஓட்டை இருக்கும், ஓட்ட காசுனே பேரு. அத கூட அந்த அளவுக்கு கூட, ஒரு ஓட்ட காசு அளவுக்கு கூட என் மனதில் என்ன வரல? திருப்தி. ந மயா திருஷ்ணே, ஏன்னா என்னால் அடையப்படவில்லை. ஒரு சின்ன ஓட்ட காசளவுக்கான திருப்தியை கூட நான் இந்த சம்சார கடலில் பெற முடியவில்லை. என்னாச்சு? எல்லாமே பொருளை கொடுத்ததே தவிர மனதில் எனக்கு ஒரு திருப்தியை
கொடுக்கவில்லை. திருஷ்ணே சகாமா பவ, என்னால் திருஷ்ணனை ஆசையே என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்துற, சகாமா பவ, என்னால் அடையப்பட்ட இந்த இது எனக்கு திருப்திய கொடுக்கல. ஆசையே, இத்தனை ஆசைப்பட்ட மனமே, நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக நானும் இவ்வளவு முயற்சி பண்ணனே, அதையும் அடைஞ்சிச்சேனே. முயற்சி செய்து அதை என்னுடைய அகங்காரத்தில் துணை கொண்டு, இறைவனை பக்தியின் துணை கொண்டு நான் என்ன பண்ணிட்டேன், இறைவனை வேண்டி கையை காலை பிடிச்சி யாரு கால ஒழுகுறமோ உளுந்து எல்லாமே சம்பாரிச்சு பார்த்துட்டேன். நாடு கடந்து நாடு சென்றும் பணத்தையெல்லாம் சம்பாரிச்சு பார்த்துட்டேன். ஒரு ஹை சொஃபஸ்டிகேட்டட் லக்ஸூரியஸ் லைஃபும் வாழ்ந்து பார்த்துட்டேன். ஆனா என்ன இல்ல, திருப்திங்கிறது மனதுக்கு இன்னும் வரலை. வருமா? அது வராதுன்னு அட்லீஸ்ட் இப்ப புரிஞ்சு போச்சு எனக்கு. என் ஆசையே என்னை ஏன் இப்படி அலக்களிக்கிற? இதுதான் இந்த இது. அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்குங்க நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் அஸ்ட்ராலஜர் தொடர்றாரு. ஜோசிகாரன்ட்ட போய் தான் நான் ஸ்மசானத்துக்கு போனேன். கண்டிப்பா உங்களை ஸ்மசான சுடுகாடு வழிபாடுகள் பண்ண வைக்கிறவங்க யாராத்தான் இருக்கும், ஏதோ ஒரு ஜோசிகாரன் சொல்லித்தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க. அந்த பிளாக் மேஜிக் வேலைக்கெல்லாம் நம்ம போறோம். இந்த பிளாக் மேஜிக் அஸ்ட்ராலஜி தான் அவர் சொல்றாரு. அதுவும் நான் பண்ணி பார்த்துட்டேங்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் அந்த சைடு பக்கமே நம்ம போகக்கூடாது. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஜோசிகார்ட்ட போற போதே எதுக்கு நாம ஜோசியம்ங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுவும் வேதத்தினுடைய அங்கம். அஸ்ட்ராலஜி வேதத்தினுடைய அங்கம். அவருடைய கொடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவதைகளை நாம ஒரு ஹோமம் பண்றோம், யக்னம் பண்றோம். அதுக்கு என்னென்ன தெரியணும், அந்த தேவதைகளுக்கு எந்த நேரத்துல பண்ணுனா அந்த பலனை நம்ம முழுமையாக அடைய முடியும். இப்ப புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ணணும்னா நாள் குறிக்கணும். அந்த நேரத்துல பண்ணாதான் அது சிறப்படையும். அதற்காகத்தான் இது அஸ்ட்ராலஜியே, ஜோசியம் பார்க்கறதுங்கிறது அதற்காக உருவாக்கப்பட்டதுதான். அதுக்கப்புறம் அரசர்களுக்கு அது பயன்பட்டது. ஏன்னா அவருடைய நேரம், அரசர் இந்த நேரத்துல படையெடுத்து போலாமா, எதிரி வர்றானே, அதுக்காக பொதுவாக பயன்பட்டதே தவிர இண்டிவிஜுவலாக ஜாதகத்தை அந்த காலத்து மக்கள் தனித்தனியாக தங்களுக்குன்னு ஜாதகத்தை எழுதி கொண்டு ஜோசிகார பின்னால போய் அலைந்து திரிகிற வேலையை நம் முன்னோர்கள் செய்தார்களா? அவங்க உங்க தாத்தா பாட்டி போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஜாதகம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஜாதகமே எழுதியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தது. இப்ப என்ன ஆச்சு, உட்கார்ந்து எந்திரிக்கிறக்கு என்ன கேட்கணும், ஜோசிகாரன் சொல்லிட்டானா இந்த நேரத்துல உட்காரலாமான்னு கேட்கறாங்க. அவரை கேட்டு வந்துட்டு உட்காரணும். அவங்கள கேட்டுட்டு தான் நம்ம எந்திரிக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த காலத்துல, திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். எது ஜோசிகாரனை கேட்டு அதன் பிரகாரம் வாழ்றதுங்கிறது, அதுக்கு அவர் சொல்ற பரிகாரத்துல முதலையே செஞ்சு வச்சுக்கிறது, அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறது, அபிஷேகம் பண்றது, வழிபாடு பண்றது, சாண்டிங் பண்றது, ஜப, இதெல்லாம் அவர் சொன்ன பிரகாரம் செஞ்சுட்டோம்னா நாம அந்த கஷ்டத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காகத்தான் யாரை நோக்கி ஓடுறோம், ஜோசிகாரை நோக்கி ஓடுறோம். இறைவனை நோக்கி ஓடலாங்க, தப்பே இல்லை. ஜோசிகாரை நோக்கி ஓடுவதனால் இப்போ அதை ஏன் அந்த காலத்துல ஜோசியம் ஜாதகம் ஒருத்தருக்கு இல்லைங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் தேடுறோம். அப்போ ஏன் அவங்க எல்லாம் பண்ணல? இப்ப நம்ம ஜோசிகாரன்ட்டு அதிகமாக போறதுனால நீங்க வர வேண்டிய கஷ்டத்திலிருந்து தப்பிச்சுக்க முடியுமா என்ன? சோ என்ன இல்ல, பேசிக்கா அந்த காலத்துல இருந்த அறிவு இந்த காலத்துல இல்ல. என்ன அறிவு? பிராரப்தத்தின் பிரகாரம் விளக்கெண்ணையை பூசிக்கிட்டு பீச் மணல்ல உருண்டாலும் ஒற்ற மண்ணுதான் ஒட்டும். நமக்கு வரவேண்டிய கஷ்டங்கள் அது வரத்தான் போகுது. அதை குறைத்துக் கொள்வதற்குண்டான வழியை எப்படி தேடலாம்? ஒரு கோயில் வழிபாடு, அபிஷேகம், தானம் பண்றது, மந்திரங்களை சான் பண்றது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, வேதாந்த விசாரம் செய்வதே, இதெல்லாம் என்னது? உண்மையாலுமே பரிகாரங்கள். இத ஜோசிகாரங்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து பண்றதுக்கு பேர் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் அல்ல. இத வாழ்க்கையில் தினமும் அந்த பரிகாரத்தை ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறான் போது ஜோசிகாரை எழுதி கொடுக்கிற ஸ்பெஷல் பரிகாரங்கள் அவனுக்கு அவசியமற்றது. ஏன் தினம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பரிகாரம். என்னென்ன பரிகாரங்க பண்றோம்? கோயிலுக்கு போறது, அபிஷேகம் பண்றது, பூஜை, நித்திய பூஜை பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, யக்னம் பண்ணுங்க, நிறைய யக்னம் பண்ணுங்க, என்னென்னமோ நிறைய யக்னம் பண்றீங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. அதெல்லாம் தினமும் பண்ணிட்டு இருக்கிறோம் போது அடுத்தது மந்திரங்கள் சொல்லி கொடுக்கறத சான் பண்றது, தேவாரம் பாடுறது, இந்த மாதிரி இறைவனோடு
ஒன்றி இருக்கிற சாண்டிங், பாராயணம், ஜபம், ராம ஜபம் பண்றது, இதெல்லாம் பரிகாரம். அந்த ராம வழிபாடு பண்றது, அதுக்கு உச்சகட்ட பரிகாரம் என்னதுங்களா? தினப்படி வேதாந்த வகுப்புகள் விசாரம் செய்வதுங்கிறது ஹையஸ்ட் பரிகாரம். உங்களுடைய பாப்பத்தை க்ஷயம் பரிகாரம் என்னங்க? பாப்பத்தை க்ஷயம் பண்றதுதானே பரிகாரம். இது எல்லாமே என்னதான்? பாப்ப க்ஷயம் தானே பண்ணுது. இது எப்பவுமே ரெகுலரா பண்ணாததுனாலதான் ஜோசிகாரன்ட்ட ஓடி போய் அவன் என்ன பண்ண சொல்றாரோ அதை நாம பண்றதுங்கிறது அறிவின்மை காட்டுகிறது. இத ஒருத்தர் தினம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேதாந்த விசார வகுப்புகள் அட்டன் பண்றதே பரிகாரம், பாபக்ஷயமாகும். ஏன்? இறைவனை பற்றிய சிந்தனை. இறைவன் எப்படி உலகத்தை படைச்சாரு, நிமித்த காரணமா இருக்காரு, உபாதான காரணமா இருக்கிறாரு. நேத்து என்ன பார்த்தோம்? என் மனதிற்குள் வருகிற பக்திக்கு காரணமே அவருதான். இறைவன் மீது எனக்கு ஒரு ஸ்ரத்த வந்திருக்கு, முருகன் மீது எனக்கு ஒரு ஸ்ரத்த வந்திருக்கு, அல்லது சிவபெருமான் மீது எனக்கு ஒரு ஸ்ரத்த இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருதான்? இறைவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஹையஸ்ட் பரிகாரம். அது எப்ப புரிஞ்சுக்கிறீங்க? குரு கிட்ட வந்து உட்கார்ந்து படிக்கும் போது என்ன ஆகுது? இட் இஸ் ஹை. இதை தினம் பண்றவங்க, எது தேவதா வழிபாடு, சாண்டிங்கு, ஜபம், என்ன குரு சொல்லி கொடுக்குறாரு அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்கள தினமே பரிகாரம். எது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், இது எல்லாத்தையும் விட்டடிச்சுட்டு அந்த காலத்து மக்கள் குரு சொல்லி கொடுத்த பிரகாரம் வாழ்ந்த மக்கள் இதையெல்லாம் தினம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு there is no need for them to run behind astrologer. எல்லாத்தையும் அவங்க பண்ணி வச்சுக்குவாங்க முதல்லயே. அவன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ இந்த காலம் கெட்டிருக்குங்கிறது இல்ல. வர்றக்கு ஏதோ ஒரு கதை சொல்ல பாத்தீங்களா? 5 வருடத்துக்கு தான் ஒரு மனிதன் ஆள முடியும் அரசன் அந்த நாட்டை. 5 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டே அடுத்த நதியை, முதலைகள் நிரம்பி இருக்கிற நதியை தாண்டி ஒரு காட்டுல, அனாமத்த காட்டுல கொண்டு விட்டு வந்துருவாங்க. அது வெறும் சிங்கம் புலியா இருக்கிற காடு. எல்லா அரசர்களும் 5 வருஷம் இருந்தாங்க, அங்க போய் இறந்து போயிட்டாங்க. ஆனா இறக்குறத வழி கிடையாது. ஆனா ஒரு மனிதன், ஒரு அரசு என்ன பண்ணா, இங்க நல்லா இருக்கிற காலத்திலேயே அங்க என்ன பண்ணிக்கிட்டான்? ஒரு அரசவை, ஒரு அரசாட்சி அமைச்சுக்கிட்டான். இங்கிருந்து போயிடுச்சு எல்லாம். இங்க 5 வருஷத்துல டெவலப் பண்ணி இங்கிருந்து போகும்போது அவன் எப்படி போனாங்க? அரசனாக சென்றான். வருமுன்னே அவன் காத்து கொண்டான். இதை நாம தினம் பண்றோம். இப்ப நம்மளுடைய பரிகாரம் தான் என்னது? நீங்க பண்ற இந்த கோயில் அபிஷேகமாகட்டும், நித்திய பூஜை ஆகட்டும், யக்னங்கள் ஆகட்டும், ஜபமாகட்டும், தியானமாகட்டும், வேதாந்த விசாரமாகட்டும், இதை டெய்லி பண்றவங்க need not go behind an astrologer. இது போகாதனால, இதை நீங்க செய்யாதனாலதான் மனதுக்குள்ள பயம் வருது. என்னாயிருமோ ஏதாயிருமோ பயமே ஏன் வருது? இதை ஒழுங்கா பண்றவங்களுக்கு திருப்தி இருக்கும். என்ன வேணுமோ நான் பண்ணியாச்சு, வர்றது வரட்டும். நாம அக்கௌண்ட்ல என்ன சேர்த்து வச்சுட்டோம்? புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டோம். பாப்பத்தை என்ன பண்ணிக்கிட்டே வர டெய்லி டெய்லி டெய்லி. அப்ப அவன் மனம் என்ன ஆயிரும்? வஜ்ரம். இதுதான் பண்புள்ள மனம் பேரு. இப்ப உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியும். மனம் என்ன ஆயிடுச்சு? வஜ்ராயுதம், கேடயம். மனம் என்ன ஆயிடுச்சு? தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும், எதிரிகள் வந்தா தடுக்கவும் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மனம் ஆற்றல் பெற்று விடுகிறது. ஏன் தினம் பண்றானே அதெல்லாத்தையும். அப்ப அவனுக்கு என்ன தேவையில்லை? ஜோசிகாரன் பின்னால ஓடணுங்கிற அவசியம் அவனுக்கு நினைப்பே வராது. இத விட்டதுனாலதான் நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், கர்மயோகம், வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்றது, பூஜை பண்றது, சாண்டிங் பண்றதெல்லாம் விட்டதுனாலதான். ஏன் விட்டா? அடுத்த கேள்வி. இந்திரிய சுகம், இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. எதற்கே டைம் இல்லைங்க. இந்திரிய சுகத்தை நாடி நாடி போனா எங்க இருக்கு டைம் இருக்கு போகுது? என்ன பொழப்புன்னு பாருங்க. அதுக்கு பின்னால போயிட்டு பண்ண வேண்டிய பரிகாரத்துல விட்டு போட்டு ஜோசிகாரம் எழுதி கொடுத்தாரு போய் சுடுகாட்டுல எலும்பு மரத்தை அறுத்து, இல்லைன்னா ஆட்டை அறுத்து, கோழி அறுத்து உட்கார்ந்துருக்க வேண்டியது. முட்டாள்தனம். இதை நாம தினம் பண்றங்க போதே மனமே என்ன ஆயிரும்? அது பின்னால போய் கேட்கணுங்கிற எண்ணமே வராது. இங்கதான் வஜ்ரம் ஆயிடுச்சு, மனமும் வஜ்ராயுதம் ஆயிடுச்சு. எதுக்கு நீங்க ஜோசிகார பின்னால போறீங்க? சோ அவர் சொல்ற பரிகாரத்தை விட இறைவன் கொடுக்கிற பரிகாரம் சிறந்ததுங்கிற அறிவு இருக்கணும். இப்ப அப்படி இல்ல. இறைவன் சொல்ற பரிகாரத்து மேல மதிப்பே கிடையாது. ஜோசிகாரம் சொல்ற பரிகாரத்தில் அவங்க அந்த பரிகாரம் சொல்லி எனக்கு நிறைவேறிச்சுங்க அப்படின்னு நமக்கு வருத்தமா இருக்கா? இறைவன் தினப்படி செய்ய, யக்னம்னு என்னங்க? தினப்படி செய்ய வேண்டிய உன்னுடைய பாப்பக்ஷயம், புண்ணியத்தை சேர்த்திக்கிறது பாப்பக்ஷயம் தான் இறைவன் கொடுத்த யக்னமே. பஞ்சமகா யக்னங்கள் சொல்ல தேவையில்லை, சொல்லி சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கும். அதெல்லாம் தான் ஒருத்தன் பண்ணணும். ஜோசிகாரம் பின்னால எதுக்கு ஓடணும்? ஒரு ஹோமம் பண்றோமா,
அவரை கேட்டு நல்ல டைமுக்கு மட்டும்தான் அவரை நாடணும். இப்போ காலையில வாக்கிங் போகும்போது பார்ப்பேன், எல்லாத்து வீட்லயும் காலையில பாத்தீங்கன்னா அந்த ராசி பலன் சொல்றாங்க பாத்தீங்களா, நானும் வரிசையா கடந்து போகும்போது பார்த்தா எல்லாத்து வீட்டு டிவிலையும் அந்த ராசி பலன் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்து வீட்டும் ஒரே மாதிரி கேட்கும். அந்த வீதி கடைசி போற வரைக்கும் எல்லாத்து வீட்லயும் டிவி ஆன் பண்ணிருக்கோம், இன்றைய ராசி பலன். ஏன் அதுக்கு பின்னால் பேப்பர் எடுத்து விரிச்சோன்னே எங்க கடைசியா முன்னால உலக போற ஆரம்பிக்கிற அதெல்லாம் விட்டுரு, முதல்ல ராசி பலன் பேஜ் எடு. அதுல என்ன போட்டிருக்க, கடக ராசிக்கு என்ன போட்டிருக்க, மகர ராசிக்கு என்ன போட்டிருக்க, விருச்சிக ராசிக்கு. ஏன் இப்படி? இதெல்லாம் இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால போய் இந்த இறைவன் கொடுத்த பரிகாரத்துல செய்யாம விட்டதுனால வந்த நிலை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு ஜோசியங்கிறது இல்லாத ஒரு விஷயம். அது பிராமணர்கள் கோயில் விஷயங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்னைக்கு நம்ம அந்த கோயிலுடைய விழாக்கள் எப்ப கொண்டாடணும் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பர்சனலா நமக்குன்னு ஒரு ஜாதகத்தை எழுதிக்கிட்டு ஜோசிங்க, அதுவும் பாருங்க, ஒரு ஜோசிங்கிட்ட போறதை விட இப்போ செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் போட்டு அவன் நல்லா குழப்பி, அப்புறம் பாருங்க அவங்க கொடுக்குற வியூல அவங்க உலகத்தை பாக்குறாங்க. கொடுமையிலையும் கொடுமை. அவன் ஒரு கட்டத்தை வச்சுக்கிட்டு, அது கட்டம் உண்மை பொய்ங்கிற வார்த்தைக்கு வரல, அதெல்லாம் நம்ம கர்ம பலனா அந்த கட்டம் குறிக்குது இல்லைன்னா சொல்லல. அவன் சொல்லிட்டாருங்கிறக்காக இங்க இந்த என்ன சொல்றது, ஒரு டெசிஷன் மேக்கிங்க அவனை வச்சுதான் எடுக்கிறோம். ரொம்ப கொடுமை. என்னது, இப்போ இந்த இடத்துல பொண்ணை கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டுல மாமியா இப்படி எல்லாம் முதலியே அவரே இது இப்படி, அவங்க மாமனார் இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இங்க கொடுத்துடாதீங்க, கொடுக்க மாட்டேன். பொருத்தமெல்லாம் இருக்கும், ஆனா நான் கொடுக்க மாட்டேன், ஜோசிகார வேண்டான்ட்டார். அது பாருங்க. அதை விட இன்னும் நான் பிராக்டிக்கலா பாக்குறது, 27, 29 வயசுதான் உங்க பிள்ளை கல்யாணம் ஆகும். எது ஃபர்ஸ்ட் ஜோசிகார சொல்லிடுறாரு, 29ல உங்க பிள்ளை கல்யாணம் ஆகும் அல்லது 27ல தான் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இன்டெலிஜென்ட்டா சொல்லி கொடுக்குறாராம். நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால ஜாதகம் எடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்த கல்யாணம் ஆயிக்கு நீங்க தேட வேண்டிய வேலை ரொம்ப கம்மி. தவறுங்க. 18 வயது 19 வயது ஆனோன்னு நம்ம ரெடி ஆயிக்கணும். அது மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் தேடிக்கிட்டு இருப்போம். எப்ப அமையுதோ அமையட்டும். ஏன்னா அது அவனுக்கு எப்ப போட்டிருக்குதோ அந்த நேரத்துல கண்டிப்பா நடைபெற போகுது. அது இறைவனுடைய சித்த, அவருடைய முடிவு. அது ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் எப்ப ஆகணுங்கிறது இறைவனுடைய கணக்கு. பேரண்ட்ஸ் போட்டு எடுக்கிற கணக்கு அல்ல. இதுதான் ஜோசிகாரத்தை இறைவனை ஓரமா வச்சுட்டு நான் சொல்றேன் நீ கேளுங்கிற மாதிரி இறைவனையே தள்ளி விட்டுட்டுல ஜோசிகாரங்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, இறைவனை ஒதுக்கி வச்சுட்டு நாம நம்மளுடைய அகங்காரத்தில், ஜோசியம் அகங்காரத்தை வளர்த்துகிறது. ஏன்னா நாம பார்த்து முடிவு எடுக்கிறோம், நீங்க பார்த்து இப்படி எடுங்க இங்க. சோ என்ன ஆகுது, இறைவன் எடுக்கிற முடிவுங்கிற எந்த ஜோசிகாராது ஏங்க உங்க பொண்ணுக்கு இறைவன் எப்ப கல்யாணங்கிறது ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு, யாரு மாப்பிள்ளைங்கிறது முடிவு பண்ணிட்டாரு, நீங்க ஒரு கருவிதாங்க, வர ஜாத்தை கொண்டு வாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏது அப்படி சொல்றாங்களா என்ன? நீங்களும் நானும் நினைச்சா அந்த கல்யாணத்தை பண்ணிடலாம் தானே சொல்றாங்க. சோ எதுக்குன்னா ஜோசிகார பின்னால போறதுக்கு நிறைய பேசுறது. நம்ம இந்த காலத்தில் நம்ம அதிகமாக இந்த விஷயங்களுக்கு பின்னால போறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. செய்ய வேண்டியதை இறைவன் எனக்கு என்ன சொதர்மத்தை கொடுத்துருக்காரோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஜோசியம்ங்கிறது நீங்க உறுதியானதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நேரம் முகூர்த்தத்தை ஜோசிகார கேட்டு வைக்கலாமே தவிர இந்த உட்காருக்கு எந்திரிக்கிறக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு கூடாது, ஜோசிகார சொன்னாங்கிறக்காக சில ஃபங்க்ஷன்களை வச்சுக்கிறது, ஜோசிகார சொன்னாங்கிறக்காக சிலதை வேண்டாங்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அததான் இந்த இடத்துல நம்ம வைராகிய சதகத்தில் ஜோசியத்தின் மேல என்ன வரணும், ஒரு வைராகியம் வரணும். ஏன், விவேகம்ங்கிறது இருந்தா ஜோசியத்துல வைராகியம் வந்துடும். என்ன இல்லை, நமக்கு விவேகம் இல்லாதனாலதான் ஜோசியத்தில் நமக்கு என்ன இல்லை, வைராகியம் இல்லை, பற்று. ஜோசியத்தில் ஏன் பற்று வந்தது, எனக்கு அறிவில்லை. அதான் நான் படிச்சுட்டு இருக்கிறோம். விவேகம் தான் எதை கொடுக்க போகுது, வைராகியம். அப்ப ஏன் நம்ம போய் பற்றிட்டு கிடக்கிறோம், ஜோசியம் ஜோசியம் ஜோசியம்? அறிவில்லை. என்ன அறிவில்லை, எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, விவேக். எது தர்மம் எது அதர்மம், இறைவன் என்ன சொல்லியிருக்காரு, இறைவன் எதை செய்யக்கூடாது சொல்லியிருக்காரோ அதை விடுதல், எதை செய்ய சொல்லியிருக்காரோ செய்தல், இதை நான் ஃபாலோ பண்ணணுங்கிற அறிவு இல்லாததுனாலதான் ஜோசியத்தின் மீது நமக்கு ஒரு பற்று. ஏன்னா வைராகி சரை படிச்சுட்டு நான் என்ன ஜோசியத்துல பற்றுடன் இருக்கிறேன்னு இருந்தா அதுக்காக கொடுத்த விளக்கம். ஏன்னா அவர் சொன்னார், அந்த பிளாக் மேஜிக் அவன் சொன்னாங்கிறக்காக பண்ணிட்டு இருந்து அதுல எனக்கு வேஸ்ட்டுங்கிறத நான் லிங்க் பண்ணி நான் சொன்னேன். அடுத்தது
கலாலாபா சோடா கதமபி ததாராதன பரைஹி நிர்கிருஹ்யந்தர்பாஷ்பம் ஹசிதமபி சூன்யேன மனசா கிருதோ வித்தஸ்தம்ப பிரதிஹததித்யா மஞ்சளிரபி த்வமாஷே மோகாஷே கிமபரமதோ நர்த்தயசி மாம். நீங்க எழுதிக்கலாம், அப்படியே விளக்கம் பார்த்துட்டே வரலாம். இது அதிருப்தி தான். உங்களுக்கு கடைசி இன்னொரு 5 ஸ்லோகத்துக்கு அதிருப்தி தான் போயிட்டே இருக்கும். எது செஞ்சாலும் சம்சாரத்துல என்ன பண்ண முடியாது, திருப்தியான மனதை பெற முடியாது. கலாலாபாகா அயோக்கியர்களுடைய வசவுகள். ஒரு அயோக்கியன் நம்மளை திட்டுறது, அத கலாலாபாகா அயோக்கியருடைய வசவுகள். சோடாகா சகித்து கொள்ளப்பட்டன, பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இதையெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன். கதம் அபி எப்படியாவது கஷ்டப்பட்டு, கதம் அபி அயோக்கியர்களுடைய வசுவுகளை சோடாகா சகித்து கொள்ளப்பட்டன. எப்படி ஒருத்தன் திட்டான கஷ்டம்தான் வரும். கஷ்டப்பட்டு அத்தனையும் வாங்கி கட்டிக்கிட்டு ஒரு பாஸ் நினைச்சுக்குங்களேன், பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக ஒரு பாஸ், அவன் ஒரு அயோக்கியனா இருக்கான். அவன் எது செஞ்சாலும் தப்புன்னு திட்டிகிட்டே இருக்கிற ஒரு பாஸ். அவன் என்ன திட்டினாலும் நான் சகிச்சுக்கிட்டேன். ஏன்? மாசான சம்பளம் வேணுமே, அதற்காக. மனதில் இருக்கிற அந்த ஆசை. ததாரா தனபரைஹி, ததாரா தனபரைஹி அவர்களை திருப்தி செய்து வைக்க வேண்டியவனாக இருந்து, அந்த பாச திருப்தி செய்து வைக்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டு. ஏன் பாச திருப்திப்படுத்தணும்? அப்பதான் கம்பெனி விட்டு தூக்க மாட்டான். அவன் ஒழுக்கமானவனான்னு கேட்டா ஒழுக்கமானவன் கிடையாது, அவன் ஒரு அயோக்கியன். அவன் எந்நேரம் எப்படித்தான் இருப்பான், வசவு. எந்நேரம் எது செஞ்சாலும் நம்மள தப்பு 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 தப்புன்னு சொல்ற ஒரு பாஸ், ஒழுக்கம் கெட்ட பாஸ். எது செஞ்சாலும் தப்புன்னு நம்மள திட்டிக்கிட்டே இருக்கிற பாஸ். ஆனா என்ன பண்ணி ஆகும், நானு கஷ்டப்பட்டு அவனை திருப்தி வேற பண்றக்காக எல்லா முயற்சி எடுத்துட்டேன். அந்த நிலை ஃபர்ஸ்ட். அடுத்தது நிக்ருஹ காந்த பாஷ்பம். நிக்ருஹ அது ஒரே வேர்டு பிரிக்கணும். நிக்ருஹாந்த பாஷ்பம்னா கண்ணுல ஜலத்தை வெளியில வர வேண்டிய, கண்ணுல நீரே வந்துடும். ஆனா என்ன பண்ணி வச்சிருப்பேன், அப்படியே உள்ள அடக்கிக்கிறது. அசித்தம் அப்படி ஃபர்ஸ்ட் நிக்ருக்குனா கண் ஜலத்தை வெளியில விடக்கூடாது, கண்ணு தண்ணி வெளியில வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணிக்கிட்டு உள்ள அப்படியே தடுத்து வச்சு, கண் ஜலத்தை உள்ளேயே தடுத்து. அதான் டைரக்ட் மீனிங். கண் ஜலத்தை உள்ளேயே தடுத்து. ஹசித்தம் அப்படி சிரிக்க நேர்ந்தது. பல நேரத்தில் அவங்ககிட்ட வேலை செய்யும் போது கண்ணுல தண்ணி வந்துடும், அது வெளியே வராம உள்ளேயே தடுத்துட்டு. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும் போல இருக்குது. ஹசித்தம் அபி சிரிக்கவும் நேர்ந்தது. அதுக்கு அடுத்த ஒரு போடுறாரு பாருங்க, உண்மையின் அந்த பெயினுடைய அது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா. சூன்யேன மனசா சொரணையற்ற மனதுடன். இதெல்லாம் பண்றேன்னா என்ன சொரணைங்கிறது, எனக்கு சொரணையற்ற மனதுடன். எந்த விதமான சூன்யம்னா எந்த சொரணையுமற்ற, நம்ம லாங்குவேஜ் சொன்னா அதுதான், சொரணையற்ற மனதுடன். என்ன பண்ண நானு, ஒரு அயோக்கியனுடைய வசவுகளை சகித்து கொண்டேன், கஷ்டப்பட்டு அவனை திருப்தி பண்ணின.
பல சமயம் என் கண்ணிலிருந்து நீர் அப்படியே நீர் முட்டிட்டு நிற்கும். ஆனா வெளிவிடாம வாயில் எப்படி காமிக்கிறது? முகத்தில் சிரித்து கொண்டு சொரணையற்ற மனதுடன் வாழ்ந்தும் பார்த்து அது போறால பணத்தை சம்பாதிச்சிட்டேன். ஓகே, அப்படி சம்பாதிச்ச பணம் என்ன கொடுத்தது எனக்கு? சூன்யேன மனசா. கிருத்தக, கிருத்தோ இருக்கு இல்லையா, கிருத்தக, கிருத்தக வித்தஸ்தம்ப. அது என்ன பண்ணிருச்சு? தம்பன கர்வம், பணம் என்ற கர்வத்தினால் அது எனக்கு எதை கொடுத்தது? கிருத்தகன கொடுத்தது, செய்யப்பட்டது. எனக்கு என்ன அது கொடுத்தது? பணம் என்ற கர்வத்தினால் பிரதி ஹததியாம் அஞ்சலிஹி அபி. பிரதி ஹததியாம் அஞ்சலிஹி அபி. பிரதிஹததினாக பாலடைந்த புத்தி உடையவர்களுக்கு, பாழடைந்த புத்தி உடையவர்களுக்கு அஞ்சலி, கை கூப்பி நமஸ்காரம் கிருத்தக செய்யப்பட்டது. கிருத்தக செய்யப்பட்டது. பாலடைந்த புத்தி உள்ளவர்களுக்கு கை கூப்பி நமஸ்காரம் கிருத்தக செய்யப்பட்டது. துவமாசே, ஏ ஆசையே கூப்பிடுறது, ஏ ஆசையே, துவமாசே, ஏ ஆசையே, மோகாஷே, ஈனா போன மனமே, வீணா போன ஆசை உடைய மனமேன்னு கூப்பிடுறாரு. அவர் தன் மனதையே கூட்டுக்கிறார். வீணான போன ஆசையை, வீணா போன இந்த ஆசையுடைய மனமே. ஏதோ உருப்படியான ஆசையா இருந்தா பரவாயில்ல, பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஆசை. அப்ப வீணா போன ஆசைகளை உடைய மனமே, கிம் அபரமதக அப்படின்னா, ஏன் என்னை நர்த்தயசிமாம், என்னை எதுக்கு இப்படி ஆட்டி வைக்கிற? நர்த்தனா நிறு, டான்ஸ். என்னை எதுக்கு இப்படி ஆட்டி வைக்கிறாய்? மாம்னா என்னை, என்னை ஏன் இப்படி ஆட்டி வைக்கிறாய்? வீணா போன ஆசையை கொண்ட மனமே, உருப்படி இல்லாத ஆசையை கொண்ட மனமே, என்னை ஏன் இப்படி ஆட்டி வைக்கிறாய்? எப்படி ஆட்டி வைக்கிற? அயோக்கியருடைய வசவுகளை கஷ்டப்பட்டு சகித்து கொண்டு, அவங்க கொடுக்குற கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு, அவங்கள திருப்தி செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு, கண்ணில் நீர் கொட்ட வர்றதையும் அடக்கிக்கிட்டு, வெளியில சிரிச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த பாலடைந்த புத்தியுடையவர்களுக்கு கை கூப்பி அஞ்சலி பண்ணி நமஸ்காரங்கள் செய்து, இன்னும் என்னை எதுக்கு இப்படி ஆட்டி வைக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறாரு? என் மனதில் இருக்கிறது ஒரு என்ன ஆசை? வீணா போன ஆசையுடைய மனமே, என்னை எதுக்கு இப்படி ஆட்டி வைக்கிறாய்? இதுல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக அதிகமாக அவர் சொல்ற சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிருப்தி அதிகமாகும். மனதில் எவ்வளவு ஆசை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு எங்க மனம் எதை நோக்கி போகும்? அதிருப்தியை நோக்கி போகும். ஏன்னா அந்த ஜாபில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மேல் இருக்கிற பாஸுக்கு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க வீட்டு வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை, அவங்க குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை.
நம்ம வீட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டா தெரியாது. ஆனா அவங்க வீட்டுக்கு அந்த நேரத்தில் என்ன வேணும்னு தெரிஞ்சு வச்சு அவங்கள திருப்திப்படுத்தி ஒரு ப்ரமோஷனுக்காக அல்லது ஏதோ ஒரு தேவைக்காகத்தானே போய் பண்றோம். இப்போ அங்க என்ன பண்றாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா மனதுக்குள்ள எப்படிதான் இருக்கு, எனக்கு ஒரு உதட்டளவில் என்ன அப்படி இருக்கிறவங்க பாருங்க, உதட்டளவில் தான் சிரிக்க முடியும், மனதளவில் அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க, ஒரு எம்டி மைண்ட். அவங்களுக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நமஸ்காரம். ஏன்னா நமஸ்காரம், தேவதைகளை நமஸ்காரம் பண்ணா புண்ணியம். நீங்க பாருங்க, அஞ்சலிங்கிறது நீங்க ஒரு கோயிலுக்கு போய் ஒருத்தர் பண்ணினாவோ அல்லது ஒரு யோகியத அம்சம் உடையவர்களை நீங்க வணங்குனீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியம். இந்த மாதிரி அயோக்கியர்களை வணங்குவதாலோ அவர்களுக்கு சேவை செய்வதாலோ எந்தவித புண்ணியம் கிடையாது. ஆனா என்ன ஆகும் பாப்போம். எதற்காக எல்லாத்தையும் போய் காக்கா பிடிச்சேன், ஃபார் மை ப்ரமோஷன். குருவை விட தேவதைகளை விட யாருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்த, இந்த அயோக்கியர்களுக்கு சேவை செய்வதால் என்ன பலன், கடைசியில் எனக்கு என்னதான் வந்தது, அவங்களுக்கு அஞ்சலி போட்டு யார் பணம் இருக்குதா பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் பணம் படைத்தவங்க அவங்களத்த மரியாதை பண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு, ஏன்னா அவங்க பணத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அப்ப பணமுடையவர்களுக்கு தான் நான் மரியாதை கொடுக்குறேன். பணம் இல்லைன்னு என்னால என்ன பண்ண முடியல, அவங்கள மதிக்கிற தன்மையும் போயிருச்சு, அரகண்ட், என்னோட கேரக்டரே மாறி போச்சு. ஆனாலும் எல்லாத்தையும் இழந்தும் என் மனதில் என்ன வரல, பூரணத்துவம், மன நிறைவு என்பது வரவில்லை. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஆசையே, மனமே மனமே உன்னை வச்சுக்கிட்டு நான் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த நடனம் ஆடணும், எத்தனை பேத்துக்கு தான் ஜாலரா போடணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. நீங்க பாருங்க, சக்காமமாக பகவத்கீதையில வரப்போகுது, சக்காமமாக நாம் ஒரு கர்மத்தை பண்றக்கும் நிஷ்காமமாக ஒரு கர்மத்தை பண்றோம், ரெண்டும் ஒரே கர்மம் தான். அது சக்காம பண்ணும்போது மனதில் ஒரு ஆசையுடன் நீ கர்மத்தை பண்ணும்போது, அந்த ஆசை இல்லாமல் நிஷ்காமமாக பண்ணும் போதும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டு பேரும் டீச்சர், ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, மாசான 50,000 வருது ரெண்டு பேத்துக்கும். அது சக்காமமாவும் பண்ணலாம், நிஷ்காமமாவும் பண்ணலாம். சக்காமம்னா அந்த பணம் வேணும், அந்த பணத்தை வச்சு நான் இதை பண்ணணும், அந்த பணம் வரத்தான் போகுது, நீங்க அதை வச்சு அந்த செலவு பண்ணி நீங்க அடைய வேண்டியது அடையத்தான் போறீங்க. ஆனா அதை மட்டும் மனதில் வைத்து பண்ற பேர் சக்காமம். அந்த பணம் வரணும், அந்த பணத்திலிருந்து நான் இவ்வளவு வளர்ச்சி பெறணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும், அதுக்காக நான் வேலைக்கு போறேங்கிறது சக்காமம். நிஷ்காமம்னா அதே வேலை தான், அதே சம்பளம் தான். ஆனா மனதிலோட ஆட்டிடியூட் என்ன மாறிடும், இது இறைவன் எனக்கு கொடுத்த கடமை, கர்மயோகத்தை உள்ள கொண்டு வந்து ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுவதற்காக அவன் கர்மத்தை செய்யும் போது என்ன ஆகுது, அவனுக்கு சிரவண பிராப்தி, குரு பிராப்தி, வேதாந்த சிரவண மனன பிராப்தி எல்லாம் அவனுக்கு என்ன ஆகுது, கிடைக்க போகுது. which is intelligent way of living. அவனுக்கு அது 50,000 வருங்க, அவனு அதுல ஸ்கூட்டர் வாங்குவான், அதுல வீடு கட்டுவான், அதுல ஒண்ணு இதே கிடையாது. ஆனா மனதில் என்ன ஒரு மாற்றம், நிஷ்காமமாக பண்ணும் போது அவன் கர்மயோகம் பண்ணும் போது அந்த கரண சுத்தி வரும்போது அவனுக்கு என்ன கிடைக்க ஆரம்பிச்சது லைஃப்ல, 50,000 பிளஸ் குரு பிராப்தி, வேதாந்த சிரவண பிராப்தி, மரண பிராப்தி, என்ன கிடைக்குது, நிதித்தியாசன பிராப்தி, ஞான நிஷ்ட பிராப்தி, மரணமில்லா பெருவாழ்வு பிராப்தி. ரெண்டு பேரும் 50,000 தான் சம்பளம், ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒண்ணுதாங்க. பை ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட். அவன் எங்க போறான், போனஸ், அவனுக்கு அந்த பிராப்தி எல்லாம் கிடைக்கும். தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். வேலைக்கு போகாதுன்னு சொல்லல, பணம் 50,000 சம்பாதிக்கான்னு சொல்லல, அந்த 50,000 வச்சு வீடு கட்டாளின்னு சாஸ்திரம் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா கிரகஸ்தாவ இருந்தவன் யூ மஸ்ட் ஏர்ன் a lot, but which by changing the attitude. இதெல்லாம் அடுத்தது. சாந்தம் ந சமயா கிருஹோசித சுகம் த்யக்தம் ந சந்தோஷதः சோடாது சக சீதவாத தபன க்லேஷான தப்தம் தபஹ தியாத்தம் வித்தமகர்நிஷம் நியமித பிராணைன சம்போ பதம் தத் கர்ம கிருதம் யதேவ முனிபிஹி தைஸ்தைர் பலைர் வஞ்சிதாக. சாந்தம் ந க்ஷமயா. இதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கர்மயோகத்துக்குள்ள வராம வேதாந்தத்துக்குள்ள வராம ஒருத்தன் வாழ்வாதாரத்துக்காக சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க, குடும்பத்தை வழிநடத்தி செல்றாங்க, அவங்களும் கஷ்டப்பட்டுதான் ஆகும்.
வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களும் கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஓம் க்ளீம் கிளாமெல்லாம் சொல்லிலாம் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் 2 பேர்த்துக்குள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. இவனு வேலைக்கு போவா மாசான சம்பளம் வாங்குறாங்க, இவங்களும் வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களும் வேலைக்கு போகிறாங்க, மாசான சம்பளம் வாங்குறாங்க. அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும்போது அந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களுக்கு பேர் தவம்னு பேர். அந்த ஏன் இஷ்டப்பட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான், வாழ்க்கையில் வர கஷ்டங்களை இஷ்டப்பட்டு ஏற்று அந்த கஷ்டத்தின் மூலியமாக மனப்பக்குவத்தை அடைந்து அவன் ரூட்டை கிளியர் பண்ணிக்கிறான். அதே கஷ்டத்துல இவனும் படுறான். வேதாந்த வகுப்புகள் வராதவங்களுக்கு அதே கஷ்டம்தான். கஷ்டத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2 பேரும் ஒரே கஷ்டம். ஆனா இவன் என்ன பண்றான், ராகத்வேஷத்தை அதிகம் பண்ணி சம்சார கடலினுடைய ஆழத்துக்கே போயிட்டு இருக்கான். விச் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். புரிஞ்சுங்களா? சம்சாரத்துக்குள்ளேயே உலண்டு பணம் சம்பாதித்து வேதாந்தத்துக்குள் வராமல் பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை பாதுகாத்து வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நோய் வருது, வயோதிகம் வருது, எல்லாமே அவனுக்கு இது அல்ல சேர்ந்தான். ஆனா இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தவன் அந்த மனமுதிர்ச்சியின் காரணமாக அவன் எங்க போறான்னு பாருங்க. இவன் எங்க போறான், சம்சாரத்தினுடைய அந்த சுழல் இருக்கு பாத்தீங்களா, அது நடுவில் போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா வேதாந்தத்துக்குள்ள வந்தவன் அழகா என்ன பண்ணிக்கிறான், கடலை கடந்து அக்கறைக்கு போய் விடுகிறான். இவன் என்ன பண்றான், அந்த சிக்கு அந்த கடலுக்குள்ள வரும் பாருங்க ஒரு சுழற்சி, அதுல சுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். 2 பேர்த்தோட முயற்சி ஒண்ணுதான். 2 பேர்த்தோட பிரயத்தனம் என்னது, எஃபர்ட் ஒண்ணுதான். ஆனா அது எது விச் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், அதுதான் இங்க சொல்றாரு. சாந்தம் ந க்ஷமயா, பொறுமை காக்கப்பட்டது. பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, உறவுகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக, சம்சாரத்தில் எது நீங்க சம்பாதிக்கிறீங்களோ ஒரு அனுபவத்திற்காக, பொருள்களை சம்பாதிக்கணும், உறவுகளை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக பொறுமை காக்கப்பட்டது. எல்லா இடத்துல எப்படி இருந்த, பொறுமையா இருந்தான். ஆனா பொறுமைங்கிற குணம் நான் இல்லை. நீங்க பொறுமையா இருக்கிறது 2 மாதிரி இருக்கலாங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்றது, பொறுத்துக்கிறது, இஷ்டப்பட்டு பொறுத்துக்கிறது, 2க்கு வித்தியாசம் இருக்கு. அதான் சொன்ன தவம்னு பாத்திக்கங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்க, அது பேர் என்ன, தவம். ஆனா இவன் கஷ்டப்பட்டு என்ன பண்றான், கஷ்டப்பட்டு இருக்கிறான். யாரு, சம்சாரி. ஆனா வேதாந்தத்துக்குள்ள வந்த என்ன பண்ணிடுவாத, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது எப்படின்னு கற்றுக்கொள்வேன். ஏன், அதன் மூலியமாக அந்த கஷ்டத்திலிருந்து நான் என்ன அனுபவத்தை பெற முடியும், எதை மனமுதிர்ச்சிக்காக அவன் அந்த கஷ்டத்தை பயன்படுத்தி கொள்கிறான். வேதாந்தத்துக்குள்ள வந்தவனுக்கு கஷ்டம் வரும், வேதாந்தத்துக்குள்ள வராதவனுக்கு கஷ்டம் வரும். அதுல மாற்று கருத்து யாரு, அவங்க பிராரப்தங்க வரத்தானே போகுது. ஆனா வேதாந்தத்துக்குள்ள வராதவன் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிறதுனால அவனுக்கு மனமுதிர்ச்சியோ மன நிம்மதியோ திருப்தியோ அவன் உயிரோட வரைக்கும் வரப்போறதில்லை. ஆனா வேதாந்தத்துக்குள்ள வந்தவன என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான், கஷ்டம். ஆனா என்ன பண்றான், இஷ்டப்பட்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் என்ன பெறுகிறான், ஆனந்த அனுபவத்தை பெறுகிறான். ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி. அத சொல்ற. இப்ப என்ன சொல்றாரு, இங்க பொறுமை காக்கப்பட்டது. யாரு, சம்சாரியும் பொறுமையா பல்ல கடிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, பொறுமை காக்கப்பட்டது. ஆனா என்ன குணம் இல்ல, பொறுமைங்கிற குணத்தினால் நான் பொறுமையா இல்ல, வேற வழி இல்லாம பொறுமையா இருந்தேன். ஆனா அதை வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பொறுமையை பழகணுங்கிறதுக்காக, திதிக்ஷாவை பழகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண, இஷ்டப்பட்டு அந்த குணத்தை பெற்றேன். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். சூழ்நிலை ஒண்ணுதான். இவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு இருப்பான். வேதாந்திக் ஸ்டூடெண்ட் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவான். எப்படி இருந்தாலும் கஷ்டம் தாங்க, சும்மா கஷ்டம் முச்சங்கிறீங்களா. அது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது என்ன பண்ணுது, அவனை அடுத்த நிலைக்கே அழைத்து செல்லும், உயர்வுக்கு அழைத்து செல்லும். இவனை படிபாதாளத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும். அதுதான் வித்தியாசம். அடுத்தது கிரகோசித சுகம். வீட்டில் நியாயமாக சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு சுகம். வீட்டில் காலஞ்சமா, ஒரு பூஜை பண்ணமா, ஒரு சாண்ட் பண்ணமா, வேதாந்த வகுப்பு அட்டன் பண்ணமா, அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு டிஃபன் பண்ணமா, சாப்பிட்டமா, நிம்மதியா. அதுதான் கிரகே சித்த சுகம். அதை என்ன பண்ணிட்டேன், தியக்தம்.
கை விட்டுட்டேன். 5 மணிக்கு எங்க இருக்கணும்? வேலையில் இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? வீட்டில் கிடைக்கக்கூடிய தூக்கத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன். தியக்தம் ந சந்தோஷம், ஆனா சந்தோஷத்துக்காக அல்ல. தியக்தம்னா விடுபட்டு விட்டு, கைவிடப்பட்டது. ந சந்தோஷத்தக, ஆனால் சந்தோஷத்தால் அல்ல. சோடா சகித்துக் கொள்ளப்படுது, சகித்துக் கொள்ளுதல். சோடாகா எதை சகிச்சுக்கிட்டேன்? துஸ்ஸகசீத வாத தப்பன, சகிக்க முடியாத குளிர்காற்று, சகித்துக் கொள்ள முடியாத குளிர்காற்று, சூரிய ஒளி, வெப்பம், அந்த கஷ்டங்கள், கிளேசங்கள், அந்த கஷ்டத்தினால் கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் சகித்துக்கிட்டேன். ஆனா ந தப்தம் தபக, ஆனா என்னால தவம் செய்யப்படவில்லை. இப்ப முனிவரும் பாத்தீங்கன்னா ஒரு வெயில் குளிர் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் உடலை வருத்தி உணவில்லாமல் ஒரு காட்டுல உட்கார்ந்து தவம் பண்றாருன்னா அவரும் கஷ்டப்படுவாரு. ஆனா அந்த கஷ்டத்துல ஒரு பயன் இருக்கு. குவாலிபிகேஷன் ஆஃப் த மைண்ட் அவர் பெற்றுவார். அப்போ வேதாந்தத்துக்குள்ள வந்து தன்னை அவர் உயர்த்தி கொள்கிறார். ஆனா இவன் படுற கஷ்டம் வேதாந்தத்துக்குள்ள வராம ஒருத்தர் அதே கஷ்டத்தை இவனும் சம்பாதிக்க போறான் அல்லது ஒன்ன ஏர்ன் பண்றான் அப்படின்னா குளிர் வெப்பம் இரவு பகல்னு கண் பார்க்காம இவன் என்ன பண்றான்? உழைக்கிறான். ஆனா அது அவனுக்கு என்ன தர்றதில்ல? மனப்பக்குவத்தை கொடுப்பதில்லை. மாறாக அவனுக்குள்ள ராகத்வேஷத்தை அதிகம் பண்ணி அவனுக்குள்ள சம்சாரத்தை அது அதிகம் செய்து விடுகிறது. அதிக துக்கத்துக்கு இவன் ஆளாகிறான். அதே கஷ்டம்தான் இவருக்கும் முனிவருக்கும். காட்டுக்குள்ள உடம்ப வருத்தி குளிர் சூடு வெயில் உணவு இது எல்லாம் அதே கஷ்டம்தான். ஆனா இவர் என்ன பண்றாரு? தன்னை உயர்த்தி கொள்கிறார். இவன் என்ன பண்றான்? தன்னை தாழ்த்தி கொள்கிறான். அதான் வித்தியாசத்தை சொல்ற. 2 பேரும் பண்ற கஷ்டம் ஒண்ணுதான். ஆனா பிரயோசனம்ங்கிறது இங்க வேற அங்க வேற. அதைத்தான் விரிச்சு காமிக்கிறார் ஒன்னொன்னா. அவரு வீட்டை விட்டு வந்திருப்பார். வீட்டு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் முனிவருங்கிற. காட்டுல உட்கார்ந்து இருக்க முனிவர் நினைக்காதீங்க. வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்களும் எல்லா சுகத்தையும் இழந்துதான் நம்ம இங்க வந்து பிடிக்கிறோம். ஆனா அதுல என்ன இருக்குது? ஒரு உயிர்வுக்காக நம்ம போராடுறோம். இதேவே அவன் என்ன பண்றான்? வேதாந்த வகுப்புகள் வராதவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க எங்க ஓட்டி தள்ளிக்கிறாங்க? தங்களை தாங்களே சம்சார கடலில் தன்னை அமுத்தி கொண்டு மேலும் மேலும் துக்கத்துக்கு ஆளாகிறார்கள். டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணுங்கிற. அதுதான் இது. அடுத்தது தியாத்தம் வித்தம். தியாத்தம் வித்தம் அகர்நிஷம். அகர்நிஷம்னா இரவு பகலாக. பணம் வித்தம்னா பணதை. தியாத்தம் பணத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது. எதை தியானம் பண்றது? ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அதல்ல, பணத்தை அந்த மாதிரி பணம் பணம் பணம்னு தியாத்தம் இரவு பகலாக. அகர்நிஷம் என்னது? இரவு பகல். இரவு பகலாக எதை நான் தியானம் பண்ணேன்? பணம் பணம் பணம். அது எவ்வளவு எப்படி கஷ்டப்பட்டேன்? நியமித பிராணை. நியமித பிராணைர். பிராணைர்ன பிராணனை அடக்கி நல்ல சாப்பாடு கூட உடம்புக்கு கொடுக்காமல் அத பிராணனை அடக்குதல் பேர். நீர் தாக எடுக்கும்போது தண்ணி கொடுக்க முடியாது, பசிக்கும் போது சாப்பிடாம, அதுதான் பிராணனுக்கு கொடுக்குற கஷ்டம். அது பசியும் தாகமும் நிறைவேறப்படலைன்னா பிராணன் உடம்புக்குள்ள கஷ்டப்படும். அந்த பிராணனையாவது அடக்கி அதையும் அடக்கி எதை தியானம் பண்ண? பணம் பணம் பணம். தியாத்தம் எதுக்காக? வித்தம். இப்பப்போ அகர்நிஷம். ஆனா எதை? ந சம்போகோ பதம்.
பிராணைகி போட்டுட்டு ந போட்டுங்க. ந சம்போகோ பதம். ஈஸ்வனுடைய திருவடிகளை நான் தியானம் பண்ணினதே கிடையாது. ஒரு நாள் கூட சம்போ சிவசம்போ. அதெல்லாம் வயசான 60 வயசுக்கு அப்புறம் கோயில் கடையில் போய் கொது கிளவியெல்லாம் பாடுறது முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஜென்ரலா நீங்க கேட்டு பாருங்க, சிறுவாசனம் அதெல்லாம் 60 வயசான அந்த கிளவியெல்லாம் கோயிலுக்கு வந்து பாடுறாங்க. அவங்களுக்கு தான் என்ன ஒன்றும் நம்மள சொல்ல முடியாது. ஈஸ்வரன் சம்போ சிவசம்போனா ஐயோ கத்துதே வீட்டுல, அப்படிதான் கமெண்ட் வரும். ஈஸ்வருடைய திருவடியை நான் தியானம் செய்யறதே கிடையாது, செய்யப்படவில்லை. எதைதான் பண்ணிட்டு இருந்தேன்? பணம் பணம் எம்பணம் உம்பணம் உம்பணம் எம்பணம் பணம் பணம் பணம், இதைத்தான் தியானம் பண்ணனே தவிர ஈஸ்வருடைய நாமத்தை நான் தியானம் செய்யவில்லை. அடுத்தது மீனிங் பார்த்துக்கலாம். தத்தத் கர்ம கிருத்தம், அந்தந்த கர்மங்கள், தத்தத் கர்ம அந்தந்த கர்மங்கள் செய்யப்பட்டன. கிருத்தம்னா செய்யப்பட்ட. எந்தெந்த கர்மங்கள் செய்யப்பட்டனவோ யாருனால? எந்தெந்த கர்மங்கள் செய்யப்பட்டதோ யாருனால? முனிபிகி, முனிவர்களால் அவங்க என்னென்ன கஷ்டம் பண்ணாங்களோ அந்த கஷ்டத்தையெல்லாம் நானும் பட்டேன். அவங்களும் தியானம் பண்ணாங்க, நானும் தியானம் பண்ணினேன். ஆனா தியான விஷயம் தான் வேற. அவங்க பண்ண சம்போ தியானம், நான் பண்ணது பணதானம். அவங்களும் வீட்டை விட்டுட்டு நல்ல சாப்பாடு இல்லாம சீதோஷ்ண கஷ்ட கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. நானும் வீட்டை விட்டு நல்ல சாப்பாடு இல்லாம நல்ல ஒரு தூக்கம் இல்லாமல் உறவுகளை எல்லாம் விட்டு குடும்பத்தை விட்டு நானும் தான் அலைஞ்சேன். அவரு ரிஷியம்பாவை குடும்பத்துட்டு வந்தாரு முடியும், நானும் குடும்பத்துட்டு வந்தேன். அவரு வெயில் மழையின் பார்க்காம ஒரு இடத்துல நின்னாரு, நானும் வெயில் மழையின் பார்க்காம சம்பாரிச்சேன். அவரு தியானம் பண்ணாரு, நானும் தியானம் பண்ணேன். அவருனாலையும் பொறுமை காக்கப்பட்டது, என்னாலையும் பொறுமை காக்கப்பட்டது. ரெண்டு பார்த்துக்கு. அவங்களும் பொறுமையா இருந்தாரு, நானும் பொறுமை காப்பிட்டேன். வீட்டில் நியாயமா அனுபவிக்க வேண்டிய சுகத்தை அவரு அனுபவிக்கல, நியாயமா அனுபவிக்க வேண்டிய சுகத்தை நானும் அனுபவிக்கல, அவரு அனுபவிக்கல. கிட்டத்தட்ட பார்த்த வெளியிருந்து பார்த்த எப்படித்தான் தெரியுது? ஒன்னா தானே தெரியுது. முனிபிகி அவங்க என்னென்ன ரிஷிபிகி, அவர் முனிபினா ரிஷிபிகி அல்லது மனன சீலக வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்றவங்கன்னு எடுத்துக்கணும். ஏன்னா உடனே காட்டில் இருக்கிற ரிஷியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்றவங்க என்னென்ன கஷ்டத்தை பட்டாங்களோ அதையெல்லாம் வெளியில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கீங்க? பட்டுட்டு தான் சாமி இருக்கிறீங்க. நாங்க பண்ற தியானம் வேற, நீங்க பண்ற தியானம் வேற. நாங்களும் அதே சீத உஷ்ணத்தை ஏத்துக்கிறோம், நீங்களும் அதே சீத உஷ்ணத்தை ஏத்துக்கிறீங்க. நீங்களும் வீட்டுல அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை விடுறீங்க, நாங்களும் வீட்டுல அனுபவிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் என்னதுதான்? வேதாந்த வகுப்புகள் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் படுற கஷ்டம் ஒண்ணுதானே. தைகி தைகி அந்தந்த ரிஷிகள் என்னென்ன கர்மங்கள் செஞ்சாங்களோ, வேதாந்த வகுப்புகளுக்கு அட்டன் பண்றவங்க என்னென்ன கர்மங்களை செய்தாங்களோ, எதை எதை தியாகம் பண்ணாங்களோ, எதை எதை தியானம் பண்ணாங்களோ, பழகி வஞ்சிதாக. ஆனா பழகி பலன்னு வந்து பார்க்கும்போது செஞ்ச செயலெல்லாம் ஒண்ணுதான். வேதாந்த வகுப்புக்கு வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி செஞ்ச செயல் ஒண்ணு. வாட் அபவுட் கர்ம பலன்? அத பாருங்கிறாரு. பழகி வஞ்சித்தாக. வேதாந்த வகுப்புகள் வராதவங்க முனிகள், முனிகள்ங்கிறது வேதாந்த வகுப்பு மனன சீலகங்க, அதனாலதான் முனிகள்னு பேர் போடுறாரு. அப்போ என்ன நடக்குது? பயனால் துன்பமாகிவிட்டோம். அந்த சம்சாரத்துக்குள்ள இருக்கிறவங்க கர்மத்தை செஞ்சதுனால அவங்க என்னதான் எதுக்குள்ள போயிட்டாங்க? அதிகமான துன்பத்துக்கு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? துன்பத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வேலைய செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய பலன் துன்பம், துக்க பிராப்தி. இந்த பக்கம் துக்க நிவிருத்தி. இதுதான் ரிசல்ட். கஷ்டப்படுதல் என்பது தவம். அது நம்மை முன்னேற்றணும். எப்பவுமே எந்த விஷயத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டாலும் அதை என்ன பண்ண நம்மள முன்னேற்றணும். உபவாசம், மௌனம், விரதம் இதெல்லாம் கஷ்டம்தான். ஆனா அது என்ன ஆகும்? நம்மளுடைய மனோபலத்திற்கு உதவும். தவமாக செய்யும் போது அது மனோபலத்துக்கு உதவுது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், நிஷ்காமமா கர்மத்தை பண்றது, அந்த கரண சுத்தி பெறுவது, கர்மயோகம், என்ன சொல்றது, சரண்டர், இறைவனிடம் சரணடைதல்,
அப்புறம் அமானித்துவம், மதம்பித்துவம், தெய்வீ சம்பத்துக்களை பெறுதல் எல்லாமே கஷ்டம்தான். ஆனா ரிசல்ட் என்னங்க? துக்க நிவிருத்தி. அங்க என்னது? துக்க பிராப்தி. பலன்ல 2 பேருக்கு டிஃபரன்ஸ் அப்பா பாத்துக்கோ. எதை ஃபாலோ பண்ணுமா நீ பண்ணிக்கோ. அழகா சொல்லி பர்தகிரி முடிச்சிடறாரு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வேதாந்த சம்பத்சரம்.